ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான அதிகாலை விலைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நம்மை நடத்தினவர் இன்னும் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியா ராஜாவாக இருந்த நாட்களில் ஆசரித்த பஸ்காவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் ஆசரித்தார்கள், ராஜாக்கள் ஆசரித்தார்கள். ஆனால் யோசியாவின் நாட்களில் ஆசரித்த பஸ்காவை போல் ஒரு பஸ்கா இதுவரையிலும் ஆசரிக்கப்படவில்லை. இன்றைக்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற நாமும் கூட அவ்விதமாக விசேஷமானதாக கர்த்தருக்கு செய்ய வேண்டும். நாம் தேவனுக்கு ஏறெடுக்கும் ஆராதனைகள் ஏதோ ஒப்பனைக்காக செய்கிறதாக அல்ல, அவைகள் விசேஷித்ததாக இருக்க வேண்டும். இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை, சகல நாட்களிலும் ஆசரிக்கப்படவில்லை. எவ்வளோ மேன்மையான ஒரு காரியம் பாருங்கள். கர்த்தருக்காக அவன் இந்த காரியத்தை செய்தான். உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் வசனத்திலே, ஆபிப்பு மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபிப் மாதத்திலே காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். என் ஜனங்களை ஆராதனை செய்ய போகவிடு என்று மோசையின் மூலமாய் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு பார்வோன் செவிகூடாததினால, அவன் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால ஆண்டவர் அந்த தேசத்தில் 10 வாதைகளை நடப்பித்தார். 10வது வாதை தான் பஸ்கா ஆசரித்தார்கள் என்று பார்க்கிறோம். சங்காரத்தூதன் வீடுகளில் பிரவேசித்து தலைப்பிள்ளைகளை மிருகங்கள் முதல் மனுஷன் முதல் மிருக ஜீவன் மட்டும் எல்லாம் சங்கரித்து போட்டான். ஆனால் இஸ்ரவேலருடைய வீடுகளோ அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் வாசல் நிலைக்கால்களை பூசப்பட்டபடியினாலே சங்காரத்தூதன் அங்கே பிரவேசியாமல் பாதுகாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆம், இந்த பஸ்கா நம்மை பாதுகாக்கிறது என்கிறதை நாம் அறிந்து ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார், வருஷந்தோறும் நீ பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அந்த பஸ்கா பண்டிகை 2 நாளைக்கு பின்பு வருகிறது. அவ்வேளையிலே மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். சீஷர்களுக்கு இதை நம்பவே முடியவில்லை. ஆனால் அப்படி தான் நிகழ்ந்தது. எல்லா காரியங்களும் அவ்விதமாகத்தான் நிகழ்ந்தது. மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். பிலாத்து அவரை ஒப்பு கொடுத்தார். அவர் வாரினால் அடிப்பிக்கப்பட்டார், முள்கிரீடம் தரிப்பிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார். எவ்வளோ கொடூரமான காரியங்களை இயேசு நமக்காக சகித்தார். அவர்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆகவே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவர் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தை ஆசரித்தான். மோசே பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தை ஆசரித்தான். எதற்காக? முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு ஒரு விசுவாசம் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் சத்ரு உங்களை தொடாதபடி, இந்த காலை நேரத்தில் துஷ்டன் உங்களை தொடாதபடி நீங்கள் கர்த்தருக்காக விசேஷித்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு இந்த நாளில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை அன்போடு விசாரித்து எங்களுக்காக மகிமையான காரியங்களை செய்து வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட கர்த்தாவே, பஸ்காவை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தந்தீரப்பா. பஸ்காவை அவர்கள் கையிலே தடியோடும் பாதரட்சைகளை அணிந்தும் ஆசரித்து கொண்டிருந்த போது ஆண்டவரே, அங்கே பெரிய ஒரு எகிப்தியர் நடுவிலே பெரிய ஒரு சங்காரம் உண்டாகி வெள்ளியோடும் பொன்னோடும் இவர்கள் புறப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட தம்முடைய பிள்ளைகள் பஸ்காவை விசேஷமாய் ஆசரிக்க
தேவனுக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியங்களை விசேஷித்ததாய் செய்ய, இதற்கு முன் இப்படி நடந்ததில்லை என்கிறதான கர்த்தாவே ஹல்லேலூயா ஒரு அனுபவத்தில் இவர்கள் செய்ய கர்த்தர் கிருபை கொடும். இவர்களை மென்மேலும் ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.